இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கிற நான் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பேன். வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஐயா வசனங்களை வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கென்று உங்களுடைய நல்ல வாழ்வுக்கென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இன் ஹிம் வாஸ் லைஃப் and the life was the development of man. அதாவது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருடைய வாழ்வை முன்னேற்றுகிறதா இருந்தது, அந்த வாழ்வு மனிதர்களுக்கு முன்னேற்றமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற அந்த வாழ்வு அருமையானவர்களே மனிதருடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிறது, உயர்த்துகிறது. மனுஷன் பாருங்க, ஆதியில் நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழும்படியாகத்தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். மனுஷன் ஒரு அடிமையாகவோ வெறுமையானவனாகவோ அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை. உயர்ந்த வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையின் பங்காக இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. அருமையானவர்களே எல்லா நன்மைகளும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவ்விதமாக ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு அருமையானவர்களே அந்த மேன்மையான ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான். பரிசுத்தம் போய் பாவம் வந்து விட்டது, ஆரோக்கியம் போய் வியாதி வந்து விட்டது, ஐஸ்வர்யம் போய் தரித்திரம் வந்து விட்டது, நன்மைகள் போய் தீமைகள் வந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் மனுஷன் பாவத்து நிமித்தமாக அவன் விழுந்து போனான். அது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான தீமைகள் அவனை வந்து ஆண்டு கொண்டது. வாழ்க்கை பாருங்க வெறுமையானதாக, விரக்தி நிறைந்ததாக, சண்டையிலையும் சச்சரவிலையும் சமாதான கேட்டிலையும் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்க, தேவனை அறியாத, தேவனோடு கூட தொடர்பு கொள்ளாத மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, விஞ்ஞானம் முன்னேறிட்டே போகுது, ஆனால் மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது நாளுக்கு நாள் பாருங்க அது பின்னடைவு கண்டு கொண்டே போகிறது என்று வேதம் சொல்கிறது. கவனிங்கள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையிலிருந்து மனிதனை தூக்கி எடுத்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து மரண சக்திகளை அவனுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி அவனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தும்படிக்கே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தாழ்ந்து கிடக்கிறவனை உயர்த்தும்படி, வீழ்ந்து கிடக்கிறவனை தூக்கி எடுக்கும்படி இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். இயேசு வந்து ஒரு மதத்தை உண்டாக்குறதுக்காக அவர் வரல, மனுஷனுக்கு தேவனுடைய ஜீவனை கொடுப்பதற்காக, மனுஷனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கல்வாரி சிலுவையில் அதை செய்து முடித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அருமையானவர்களே இன்றைக்கு அவர் ஜீவனை அருளுகிற ஜீவாதிபதியாக அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு கஷ்டப்படுகிறேன், வாழ்க்கையில் ஒரே நெருக்கமாக இருக்குது, தோல்வியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனால் வெளியே வர முடியல என்று அங்கலாய்க்கிறவர்கள் அருமையானவர்கள், அவர்களை பார்த்து வேதம் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறது. உனக்கு ஒரு வழி இருக்கிறது, கீழே இருந்து மேலே வருவதற்கு, முன்னேறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அவருடைய பெயர் இயேசு என்று அருமையானவர்களை வேதம் போதிக்கிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த தேவ ஜீவனை பெற்றவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சாதாரண மக்கள், செம்படவர்களாக இருந்தவர்கள், பாவத்திலே வாழ்ந்தவர்கள்,
சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவனை பெற்று அருமையானவர்களே சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் மனுஷன் பாருங்க, அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையின் சாவி இவன் கையில் இருக்குது. உள்ளத்தை திறப்பதோ அல்லது உள்ளத்தை அடைத்துக் கொள்வதோ மனுஷன் கையில் தான் இருக்குது. கர்த்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளத்தை திறந்துட்டு உள்ள வரமாட்டாரு. கர்த்தர் காட் இஸ் எ ஜென்டில்மேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த அன்பின் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய உயர்வை பெற்றுக்கொள்ளும்படி, வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டடையும்படி இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் தாழ்ந்து எடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே வார்த்தையினாலே பிழைக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. இந்த புஸ்தகத்தை கர்த்தர் விசுவாசிகளுடைய நல்வாழ்வுக்காக கொடுத்திருக்கிறார். இது விசுவாசிகளுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. அநேகர் பாருங்க, இந்த நல்ல பைபிளை வாங்குவாங்க, நல்ல பைபிளை வாங்கி நல்ல அட்டை போடுவாங்க. நல்ல அட்டை போட்டு பாருங்க, இதை ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க டிராயரில். ஒரு கோடு கூட ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகாம பத்திரமா வச்சிருப்பாங்க. அருமையானவர்களே, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது ஒரு பக்தி புஸ்தகம். இல்லை இல்லை இல்லை, இது பத்திரமா வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகம் கிடையாது. இது அருமையானவர்களே நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி கொடுக்கப்பட்ட புஸ்தகம், வெற்றியின் புஸ்தகம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இது வெற்றியின் புஸ்தகம். அருமையானவர்களே, இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கணும். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை பாருங்க, இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்து இதை வாசித்து இதை பாருங்க உள்ள தள்ளணும். சாப்பாடு உள்ள போற மாதிரி வேத வசனமாகிய ஆவிக்குரிய உணவு அது உள்ள போகும்போது வாழ்க்கை அருமையாக பலனடைய ஆரம்பிக்கிறது. பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் போடல, ரட்சிக்கப்படுவது நல்லது, அது ஒரு பகுதி. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற வேண்டும், அது இன்னொரு பகுதி. சில ஆட்கள் பாருங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் பிரதர், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இன்னும் மேலான ஒன்று வேண்டும். அது என்னன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுவாங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு அருமையானவர்களே நம்மை வாழ வைக்கிறது, எல்லா ரீதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, சத்தியத்தை கவனிக்க வேண்டும், சத்தியத்தை ஆழமாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, உயர்வும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் சத்தியத்தின் மூலம் தான் வருகிறது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. வேற வழியில் இல்லை. இன்னைக்கு பாருங்க, சிலர்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறைய உபவாசம் பண்றோம், நிறைய ஜெபம் பண்றோம், ஆனா இவ்வளவு உபவாசம் பண்ணி இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க. பாருங்க, அப்படி ஆசீர்வாதம் வராது. அருமையானவர்களே, நிறைய வேதம் வாசிக்கணும், நிறைய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது பாருங்க, வாழ்க்கை இந்த சத்தியத்தின் வல்லமையினாலே மேன்மை அடைய ஆரம்பிக்கிறது. பாருங்க, மோசே வந்து இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லுகிறான், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எல்லாரும் சொல்லுவோம், உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் என்பது எதோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? உண்மையாய் செவி கொடுப்பாயானால், hearken diligently என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனமாய் மிகுந்த ஜாக்கிரதையாய் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை குறித்த வெளிப்பாட்டை நம்முடைய உள்ளத்திலே தருகிறார். சில காரியங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். சில நேரங்களில் பாருங்க, இந்த வசனங்களை கவனிக்கும் போது அதை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகும் போது உள்ளத்துக்குள்ள 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளவு பிரகாசமா இருக்குது. இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்குது.
அருமையானவர்களே, அந்த வெளிச்சம் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் வார்த்தைகளை ஆழமாய் கவனிக்க வேண்டும். அது நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையினுடைய வெளிச்சம் அதிகமாகும் போது, விசுவாசம் அதிகமாகும் போது வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக அது மாறுகிறது. கர்த்தர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்ம என்ன செய்கிறார்? மேன்மையாக வைக்கிறார். ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல் வந்து என்ன செய்கிறது? பலிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்ம ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு நம்மை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார். விசுவாசிகள் பாருங்க, எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இயேசு நம்ம எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார். பயம் ஒரு பிசாசுனுடைய வல்லமை. கவனிங்க, பிசாசு இந்த பயத்தின் மூலமாக மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து மக்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, மக்களை கொல்லுவதற்கு, மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அவன் என்ன செய்யறான்? பிரயாசப்படுகிறான். கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இந்த பயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் என்ன செய்து அனுப்பி நம்முடைய பயங்கள் எல்லாம் எடுத்து அவர் மேல வச்சு, சின்ன பயம், பெரிய பயம், பணத்தை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், வியாதியை குறிச்ச பயம், பிசாசை குறிச்ச பயம், எல்லா பயம், மரண பயம், எல்லா பயத்தை எடுத்து அவர் மேல சுமத்தி அருமையான அவரை சிலுவையிலே தண்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பயங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். அருமையானவர்களே, நம்முடைய பயங்களுக்கு சிலுவையிலே கர்த்தர் முடிவு கட்டினார். எல்லா பயத்தையும் ஒன்றும் இல்லாம ஆக்கி இன்றைக்கு நம்மை பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதனாலதான் எபிரேயன் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு சிலுவையிலே தொங்கினார். எல்லாரும் சொல்லுவோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான என்னை இயேசு தம்முடைய சிலுவை பாடுகள் மூலமாக விடுதலையாக்கி இருக்கிறார். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விடுதலை பெற்றவர்கள், பயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, பயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், பிதாவாகிய தேவன் நம்மளை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாரு. சொந்த குமாரனையே சிலுவையில் தொங்க விட்டு நம்முடைய பயத்தெல்லாம் அவர் மேல சுமத்தி பயத்துக்கு பரிபூர்ணமாய் முடிவு கட்டி எல்லா பயத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய மக்களுக்கு பாருங்க, இதை குறித்த ஒரு வெளிப்பாடு மிக அவசியமா இருக்கு. என் தேவன் எல்லாரை பார்க்கலும் என்னை அதிகமாக என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். எல்லாவற்றை பார்க்கலாம் என்னை அதிகமாய் விசேஷமாய் நேசிக்கிறார். கவனிங்க, இதைத்தான் பாருங்க யோவான் அப்போஸ்தலன் இவ்விதமாக சொல்லுறாரு. அவர் என்ன சொல்லுறாருன்னா, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பூரண அன்புன்னு போட்டிருக்குதே, பூரண அன்புன்னா என்னது? ஆண்டவர் நான் கேட்டுட்டே இருந்தேன் பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, பூரண அன்புன்னா, தம்பி கவனி, பூரண அன்புன்னா நீ என்னை நேசிக்கிற பத்தியா, அந்த அன்பு கிடையாது, அது பூரண அன்பு கிடையாது. நான் உன்னை நேசிக்கிறேன் பாத்தியா, அதுதான் பூரண அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அருமையானவர்களே நம்மை நேசிக்கிறார் என்கிற அந்த அன்பு இருக்குது, அந்த அன்பு தான் பூரணமான அன்பு. அருமையானவர்களே, அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளும்போது, என் தேவன் யாரை பார்க்கலாம் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்கிற அந்த அறிவு, அந்த வெளிப்பாடு உள்ள வரும்போது பூரண அன்பு உள்ளே வந்து விடுகிறது. பூரண அன்பு உள்ளே வரும்போது பயம் அனுசரிச்சு வெளியே போயிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்? இயேசு சொன்னார் பாருங்க, பிதா தாமே உங்களை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். நான் சொல்றேன், அது போதும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிற அந்த உணர்வு வரும்போது பயங்கள் வெளியே ஓட ஆரம்பிக்கிறது, விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது, தைரியம் பெருக ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை பாருங்க சிறப்படைய ஆரம்பிக்கிறது. இதுல தான் பாருங்க கவனத்தை செலுத்தணும். அது மட்டுமல்ல, போன முறை நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம், அந்த வசனத்துக்கு போவோம். நீதிமொழியின் புத்தகம் நீதிமொழிகள் 29 25வது வசனம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்க, மனுஷருக்கு பயப்படுற பயம், பொதுவா எல்லா பயமும் அப்படிதான். மனுஷருக்கு பயப்படுற பயம், வியாதிக்கு பயப்படுற பயம், பிசாசை பார்த்து பயப்படுற பயம், எதிர்காலத்தை நினைச்ச பயப்படுற பயம், எல்லா பயமுமே பாருங்க கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் என்ன சொல்லுறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய்
இரு. பாருங்க, பயப்படும் போது என்ன நடக்கிறது? அருமையானவர்களே, பிசாசுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். பிசாசு உள்ள வருகிறான். அவன் ஒரு வேடன் பாருங்க, கண்ணி வைக்கிற ஒரு வேடன். அவன் விளையாடுறதுக்காக வாழ்க்கைக்குள்ள வர்றதில்ல. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எந்த ரீதியிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் உள்ள வந்தானா கண்ணி வைக்கிறான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக கண்ணி வைக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது, எந்த ரீதியிலும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர் பாருங்க. அவர் பிசாசுனுடைய கண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்குறாரு. பிசாசுனுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். பிசாசு நம்மளை அழிக்க நினைக்கிறான், நம்மை கெடுக்க நினைக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் நாம் வாழ்ந்திருக்கும்படி நினைக்கிறாரு. நம்முடைய தைரியம் என்னன்னா, இந்த அற்ப பிசாசை பார்க்கலாம் நம்ம நேசிக்கிற கர்த்தர் கோடி மடங்கு பெரியவர். இப்ப தைரியம் வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு, அவர் எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஆகவே பிசாசுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்காத, கர்த்தருக்கு இடம் கொடு. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி என்று கர்த்தருடைய ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடுப்பதோ அல்லது கர்த்தருக்கு இடம் கொடுப்பதோ அருமையானவர்கள் நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்முடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பயந்தோம்னா பிசாசு உள்ள வருகிறான், நம்ம விசுவாசா கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறாரு. ஆகவே நம்முடைய விசுவாசம் நம்முடைய நல்ல எதிர்காலத்துக்கு வழியாக அமைகிறது. தேவனுடைய மக்கள் பாருங்க, தரமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்? சில நேரங்களில் பிரச்சனைகள் வருகிறது, குடும்ப பிரச்சனை வருது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது, தொழிலில் சில பிரச்சனைகள் வருகிறது. இதுல தைரியம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். இந்த தம்பி வொர்ஷிப்ல சொன்னா பாருங்க, அந்த பொல்லாத சூழ்நிலைகள் ஒருவேளை அது ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா முடிவா நான் தான் ஜெயிக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம தான் முடிவா ஜெயிக்க போறோம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் பயப்படவே போறதில்லை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. அருமையானவர்களே, கர்த்தர் அவ்விதமாக விசுவாசிக்கும்படி ஒரு தரமான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருக்க போறேன். எது வரைக்கும் உறுதியா இருக்க போறேன்? இந்த பிரச்சனை தீருகிற வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியா இருக்க போறேன். ஏன்னா முடிவா நான் தான் ஜெயிக்க போறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, எல்லாருக்காரங்களை வேறு சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்துல நான் ஜெயிக்க போகிறேன் என்கிற உறுதி அருமையானவர்கள் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, போன முறை அந்த 12 வருடம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அவ பிரச்சனை பெரிய பிரச்சனை, ஆனா விசுவாசத்தை செயல்படுத்தி பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். பயத்தை தவிர்த்து, பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விசுவாசத்தை செயல்படுத்தி பெரிய அற்புதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். கவனிங்க, அதுக்கு பிறகு அவள் வாழ்ந்து அப்புறம் மரிச்சு இன்னைக்கும் பாருங்க அவள் பேசிக்கொண்டிருக்கிறார். அவளுடைய கதையை கர்த்தருங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அருமையானவர்களே, அவர் கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்தார் என்று அவரை குறித்து யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அவர் சொல்றார் பாருங்க, அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அந்த அற்புதங்களெல்லாம் விவரமா எழுதினா எழுதப்படும் புஸ்தகம் உலகமே கொள்ளாது. அவ்வளவு அற்புதங்களை, கோடியான அற்புதங்களை அருமையான கர்த்தர் அந்த 3 ஆண்டுகளில் செஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் கவனிங்க, அவ்வளவு அற்புதங்கள்ல ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் பாருங்க சில அற்புதங்களை தான் அப்படியே பொறுக்கி எடுத்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. 19 இண்டிவிஜுவல் கேசஸ் சொல்றாங்க, தனிப்பட்ட அற்புதங்கள். 19 அற்புதங்களை ஆவியானவர் அருமையானவர்களே இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எழுதி வச்சிருக்கிறாரு. கவனிங்க, அது ஏன் அந்த 19 மட்டும் எழுதி வச்சிருக்காருன்னா, இது ரொம்ப பிரயோஜனமான உதாரணங்கள், விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல பாருங்க, இவளுடைய இந்த கதை இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கதை பாருங்க. இவ வருகிறா, அவளுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை. அவ ஊருக்குள்ள வரக்கூடாது, அதுவும் யூத ரபிகளை தொடவே கூடாது. தொட்டா பாருங்க கல் எறிஞ்சு கொன்னே போடுவாங்க.
அது மட்டுமல்ல, போன முறை நான் சொன்னேன், கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ஆர்டர் கொடுக்கிறவரே இயேசு கூட வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. அவர் ஏன் வர்றாருன்னு இவளுக்கு தெரியாது. இவ இடையில வந்தா. யவீரு பாருங்க, அவன் வந்து தன்னுடைய மகள் சோகமடைன்னு சொல்லி இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இவ இடையில வந்து அவர் அந்த ஜெபாலய தலைவன் கூட வர்றாரு. ஏன் வர்றாருன்னு இவளுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் பாருங்க, சமுதாயத்துக்குள்ள வந்தா, யூத ரபிகளை தொட்டா கல்லெறியறதுக்கு ஆர்டர் போடுறவரே அவர் தான். எவ்வளவு பாதகமான சூழ்நிலை பாருங்க. ஆனா அவ யோசித்தா, இயேசு என்னை சோமாக்கிறவர்னு சொல்லி சரி விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறதுனால யார் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. செத்தாலும் சாவேனே ஒழிய இயேசுவை தொடாம விட மாட்டேன். மனுஷர்கள் என்னை பிடிச்சாலும் சரி, என்னை கல்லெறிஞ்சாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நான் இயேசுவை போய் தொட போறேன்னு சொல்லி துணிந்து வருகிறாள், தைரியத்தோடு வருகிறாள். இயேசுவை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் உயரத்தின் ஊரல் நின்று போயிட்டு இயேசு அவளை பார்த்து சொல்றார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அற்புதமாக அருமையானவர்களே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். கவனிங்க, இன்றைக்கும் அருமையான தேவனுடைய மக்கள் இவளை போல இயேசுவை விசுவாசிக்கிறதுல தீவிரமா இருக்க வேண்டும், தைரியமா இருக்கணும். ஏன்னா எப்பவுமே பாருங்க, தடையாக சில காரியங்கள் வரதான் செய்யும், சில சூழ்நிலைகள் வரதான் செய்யும். நாங்களாம் இன்னைக்கு இப்படி நின்று கொண்டிருக்கிறோம், இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்னா இது வந்து பாருங்க, பழம் பழுத்து அப்படி விழுந்ததுனால இல்ல. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். ஆனா இதன் மத்தியில தீவிரப்பட்ட கர்த்தரை விசுவாசிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல உறுதியான கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி அருமையான இன்றைக்கு இவ்வளவு சிறப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். பாருங்க, தேவனுடைய மக்கள் கர்த்தரை பிடிக்கிறதுல, பற்றி பிடிக்கிறதுல, விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பயங்களெல்லாம் தூக்கி எறியணும். பெரிய மலை மாதிரி இருக்குது பிரச்சனை, கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணும் கிடையாது. பெரிய மலை அது நொறுங்கி ஒன்றும் இல்லாம போயிடும். எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், நிச்சயமா உண்டாகும். இப்படி விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே தடைகள் விலகுகிறது. அதே போலதான் பாருங்க, இந்த பரிதிமையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் ஒரு குருடன், அது மட்டுமல்ல ஒரு பிச்சைக்காரன். ஆனா இயேசு குணமாக்குறவர்னு சொல்லி கேள்விப்படுகிறான். என்ன அற்புதமான காரியங்கள் பாருங்க. இயேசு நல்லவர், அவர் குணமாக்குகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். இந்த இயேசுவை குறித்த சத்தியத்தை கேட்கிறோம் பார்த்தீங்களா, இதை போல பாக்கியம் எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில இயேசுவை குறித்த சத்தியத்தை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. இந்த சத்தியம் நம்மை அருமையான விடுதலையாக்குகிறது, வாழ வைக்கிறது. பாருங்க, கேட்டான் பரிதிமேயு, இயேசு குணமாக்குகிறார், இயேசு விடுதலையாக்குகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் விசுவாசத்தை அவர் மேல வச்சுட்டான். கர்த்தரை நான் செய்றேன், விசுவாசிக்கிறேன். விசுவாச மாத்திரத்தில் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இயேசு வந்த உடனே, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே ராஜாவே எனக்கு இறங்கும் சொல்லி என்ன செய்யறான், சத்தமா கூப்பிடுறான். உடனே ஆட்கள் வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவை விசுவாசிக்கிறதுல நம்ம தீவிரப்படும் போதே தடையாக ஆட்கள் வருவாங்க, பிசாசு வருவான், சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் வருதேன்னு சொல்லி கலங்குறது இல்லை. எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எல்லாத்தையும் தாண்ட போறேன். சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, என் கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தரை நான் செய்ய போறேன், பற்றி பிடிக்க போறேன், விசுவாசிக்கிறேன் நான் வர அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜனங்கள் வந்து அதட்டுறாங்க, பேசாத, சத்தம் போடாத சொல்லி அதட்டுறாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, இயேசுவே ராஜாவே எனக்கு இறங்கும் சொல்லி முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இதுதான் பாருங்க இந்த வைராக்கியம் உள்ள ஒரு ஆவி, பலவந்தத்தின் ஆவி. முன்னிலும் நீ வந்து என்னை அடக்கி வைக்கவே முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கிறத அந்த அந்த காரியத்துல ஒரு தடையை நீ எனக்கு கொண்டு வந்து போடவே முடியாது, என்னை நீ தடுக்கவே முடியாது. சத்தமா கூப்பிட்டான் பாருங்க, டக்குன்னு அவருடைய ஆண்டவருடைய காதுல கேட்டுருச்சு. ஆண்டவர் சொன்னாரு அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து சொல்றாங்க, திடன்கொள் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாசிங்க ஒரு வசனத்தை, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50வது வசனம். உடனே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்துல வந்தான். இயேசு கூப்பிட்டான்ற மாத்திரத்துல மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வந்தானா. இதுல ஒரு விவரம் இருக்குது, கவனிங்க.
இந்த மேல் வஸ்திரத்தின் என்னன்னா, இது வந்து அரசாங்கம் அவனுக்கு கொடுத்த ஒரு மேல் வஸ்திரம். அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து, குருடன், இயலாதவன், சம்பாதிக்க முடியாது அப்படின்றத அரசாங்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுனால அரசாங்கமே அந்த அந்த அங்கியை அவனுக்கு என்ன செய்யுது, கொடுத்துருக்குது. இந்த அங்கியை போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா பாருங்க, மக்கள் என்ன யோசிப்பாங்க, மக்களுக்கு நல்லா தெரியும், அங்கீகரிக்கப்பட்ட குருடன். கவர்மெண்ட்டே அவனுக்கு என்ன இருக்குது, அங்கீகாரம் கொடுத்துருக்குது. அதனால பாருங்க, கவர்மெண்ட்டே சொல்லுது அது ஜனங்களுக்கு, இவனுக்கு இவன் மேலே ஏதாவது கொஞ்சம் பரிதாபப்பட்டு இவனுக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி அப்படி சொல்றதுக்கு தான் இந்த அங்கியை கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த அங்கியை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற ஆட்களுக்கு சாதாரணமாக மற்றவங்களுக்கு 2 ரூபா போட்டாங்கன்னா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆட்களுக்கு ஒரு 5 ரூபா போடுவாங்க, கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க. இவன் பாருங்க, இயேசு அழைக்கிறான்ற மாத்திரத்தில் முதல்ல சத்தமாக கூப்பிட்டான், மனுஷர்களுக்காக அவன் பயப்படலை. இப்போ பாருங்க, அங்கேயும் அனுப்பிச்சிட்டான், தூக்கி எரிஞ்சிட்டு ஓடியாந்துட்டான், யோசிக்கவே இல்லை. இந்த அங்கேயே எரிஞ்சிட்டோன்னா நாளைக்கு மக்களுடைய பரிதாபம் கிடைக்காதே, மக்கள் பிச்சை போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே அவன் வந்து யோசிக்கவே இல்லை, தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர்ட்ட வந்தான். கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொன்னாரு. கண்ணு திறந்துருச்சு. நல்லா பார்க்கிறவனாய் பிச்சை வாங்குறவனா இருந்தவன் இப்ப பிச்சை போடுகிறவனா நினைச்சிட்டான், மாறிட்டான். கவனிங்க அருமையானவர்களே, இன்னைக்கும் அப்படிதான் பாருங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறதுல தீவிரப்படும் போது உடனே பாருங்க, குறுக்க டக்குன்னு மச்சான் வந்து நிற்பாரு, மதினி வந்து நிற்பாங்க, மாமா வந்து நிற்பாரு. நீ போயிட்டியா, நீ நீ அங்க போறியா, நீ இயேசுநாதர்ட்ட போயிட்டியா, அப்பனா நாங்க யாரும் உங்க வீட்டுக்கு நினைச்ச மாட்டோம், வர மாட்டோம். உன் வீட்டினுடைய நல்லது கட்டத்துல நாங்க நினைச்ச மாட்டோம், பங்கெடுக்கவே மாட்டோம். சிலருக்கு கொஞ்சம் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் தீவிரப்பட்ட அந்த புதுசில் எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. நீ போயிட்டியா அங்கே, நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டியா, அப்போ நாங்கள் வரமாட்டோம், உன் வீட்டில் நல்லது கெட்டது எதுக்குமே நாங்கள் வரமாட்டோம். நான் சொல்ல பெரிய கும்பிடு போட்டு ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு. ஏன்னா நீங்க ஒருவேளை வராம இருக்கலாம், ஆனால் உலகத்தையே உண்டாக்கினவர் மகாபெரிய தேவன் அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை வந்து உறுதியா பிடிச்சிட்டேன் பாருங்க. அவரை பிடிச்சிக்கிட்ட எனக்கு அருமையானவர்களே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், அற்புதத்தின் மேல அற்புதம், அற்புதத்தின் மேல். நான் என்னைக்கு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன், நான் 7 வருஷம் கழிச்சு தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் என்னைக்கு இயேசுவை பற்றிக்கொள்ள ஆரம்பிச்சேனோ, வைராக்கியமாக அவரை பிடிக்க ஆரம்பிச்சேனோ, அன்றையிலிருந்து வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல அற்புதம் செய்து, பைபிளில் போட்டிருக்குது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். நான் சொல்றேன், அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து அருமையானவர்கள் கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிறாரு. உன் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம்னு சொன்ன ஆட்கள் இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி காலை மிதிச்சிட்டு போயிருங்களேன்றாங்க. ஆண்டவர் பிளேட்டையே மாத்தி விட்டாரு. அருமையானவர்களே, நான் சொல்றேன், உங்களுக்கும் அப்படிதான். நல்ல ஆண்டவரை உறுதியா பிடிக்கணும் பாருங்க. மாமா மச்சான் தடையா வருகிற எல்லாரையும் பின்னால தள்ளணும். மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நல்ல உறுதியா பிடிங்க. 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் மூக்குல கை வைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்திருப்பாரு. ஆனா இவங்களுக்கு பயந்து பேக் அடிச்சோம்னா ஒன்னெல்லாம் போயிடுவோம் பாருங்க. ஆசீர்வாதத்தை நம்ம வந்து இழந்து போயிடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அருமையானவர்களே, அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிதான், அந்த பரிதிமையும் அப்படிதான். வைராக்கியம் காண்பித்தார்கள், கர்த்தரை பற்றி பிடிச்சாங்க. கர்த்தர் அருமையானவர்களே அதிசயிக்கத்தக்க அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். கர்த்தரை நம்புகிறதுனா என்னன்னா பாருங்க, அவருடைய வார்த்தையை நம்புகிறது. ஏன்னா அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை உறுதியா பிடிக்கிறது தான் விசுவாசம். அது அந்த பிடி இருக்கும்போது பயம் ஓட ஆரம்பிக்கிறது. திருப்பம் சங்கீதம் 112 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ 7ஆம் வசனம் பாருங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான்,
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் என்ன செய்யாதிருப்பான்? பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாதிருப்பான். எதுக்கும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையில, அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். நீதிமானை குறித்து இங்க வாசிக்கிறோம். நீதிமான்னா யாருன்னா நாம தான். நீதிமான்னா யாரோன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியமா இருந்து, he rejoices in the word of God greatly. கவனிங்க, கர்த்தருடைய வேதத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறான். இவனுக்கு மற்ற காரியங்கள ரொம்ப பிரியமா இல்ல, வார்த்தை ரொம்ப பிரியமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில ஆட்களுக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா, இந்த டிவியில வர்ற மெகா சீரியல், மெட்டி ஒலி சட்டி ஒலினா போதும், உட்காந்துருவாங்க மணிக்கணக்கா. அருமையானவர்களே, ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுங்களுக்கும் பாருங்க, இந்த ஆட்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறதுன்னு நல்லா தெரியும். அப்படியே பரபரப்பா கொண்டு போவானுங்க. கொண்டு போயிட்டு டக்குன்னு தொடரும்னு போட்டுருவானுங்க. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவேன்னு போட்டிருக்குது. உடனே இதை பார்க்கிறவரு நாளைக்கு என்ன வேலை கிடந்தாலும் சரி அதை போட்டுட்டு இதை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அருமையானவர்களே, இப்படி இதுல ரொம்ப பிரியமா இருக்கிற ஆட்கள் கடைசியில அது கலக்கமும் பயமும் தான் வருகிறது. கவனிங்க, அவங்க நடிக்கிறாங்க, இங்க நிஜம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிஜங்க, அது நாடகம். அருமையானவர்களே, இதுல பிரியமா இருந்தா வெற்றி உண்டாகும். அது பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் இது வெற்றியை கொண்டு வருகிறது. கவனிங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தது மிகவும் பிரியமா இருக்கிறதுனால நற்செய்தி உள்ள போயிருது. நல்லா கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வல்லமை எனக்கு இருக்குது, பரிசுத்தம் எனக்கு இருக்குது, ஆரோக்கியம் எனக்கு இருக்குது, ஐஸ்வர்யம் எனக்கு இருக்குது, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்குது, அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்குது என்கிற நற்செய்தெல்லாம் உள்ள போயிருது. இப்ப துர்ச்செய்தி வந்துச்சுன்னா பயமே வரமாட்டேங்குது. துர்ச்செய்தி தூரப்போடு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கூட இருக்கிறாரு. அருமையானவர்களே, துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் உறுதியா இருக்கும், அவனுடைய இருதயம் திடனா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் என்ன செய்ய மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், அதை நான் பார்ப்பேன், அவங்க தோப்பாங்க, நான் ஜெயிப்பேன். கவனிங்க, இதுதான் பாருங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுடைய ஒரு விசுவாசம் என்பதை தெரிந்து கொள்ள. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. கர்த்தரை பாருங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி மேலோட்டமா சொல்றது மட்டும் இல்ல, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா தேவனுடைய வார்த்தையை அருமையான பற்றிக் கொள்வது. அப்படி பற்றிக் கொள்ளும் போது கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், உயர்த்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இந்த சம்பவத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு அவருடைய படகுல இருந்தார், அவரை ஏத்திட்டு தான் போறாங்க. சுழல் காற்று உண்டாயிற்று, பலத்த சுழல் காற்று உண்டாயிற்றுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சேன். அதுல பாருங்க, இயேசு வந்து கரையில நின்றுட்டு சீஷர்களை போக சொல்றாரு. அவர் வந்து ஒரு மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம். சீஷர்கள் போறாங்க, நடுக்கடல் நடுராத்திரி பாருங்க, அது வந்து எதிர்காற்று வந்தது, படகு வந்து அலைகளால் அலைவுபட்டது, கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, பல மணி நேரங்கள் கஷ்டப்பட்டாங்க.
இயேசு வந்து கடல் மேல நடந்து வருகிறாரு, நடந்து வந்து அவர்களை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை கூட ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க படகுல அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க வந்து இயேசு இல்லாம தனியா போயிருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கிறாரு. ஆனா பெரிய அலை வந்தது, பெரிய காற்று வந்தது, சுழல் காற்று வந்தது என்று நாம் இங்க பார்க்கிறோம். சிலருக்கெல்லாம் கேள்வி, இயேசு இருக்கிறாரே, அவர் இருக்கும்போது இவ்வளவு பெரிய காத்து வரலாமா அப்படின்றது அனைவருடைய கேள்வி. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போதே சில நேரங்களில் பிசாசு சில பிரச்சனைகள் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். மக்கள் பாருங்க அங்கலாய்ச்சி போயிடுறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் இல்லையா, அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? அந்த ஆளு அந்த பெருங்காற்று அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள் என்ன செய்யறது வருகிறது. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்குது. நம்முடைய முப்பாட்டன் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பிசாசு கொடுத்ததுனால பிசாசு இந்த உலகத்தை என்ன செய்யறான், ஆண்டு கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க வேணாம். உலகத்தின் அதிபதியா இருக்கிற அந்த பிசாசு, கவனிங்கள், பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். அவனுக்கு பாருங்க தேவ திட்டங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறக்கூடாது என்பது அவனுடைய ஆதங்கமா இருக்குது. தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது, தன்னுடைய சித்தம் தான் அந்த உலகத்தில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், நினைக்கிறான். ஆகவே அருமையான தேவ திட்டங்களை பாழடிக்கும்படி பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். பார்க்குறான், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல வந்துட்டு இருக்கிறாங்க. அவன் யோசிக்கிறான், இவங்களை காத்தை ஏவி விட்டு இவங்களை வந்து கடலுக்குள்ள அமிழ்த்தி அழிச்சிட்டா தேவ திட்டங்கள் ஒன்றும் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி பாருங்க பெருங்காற்று என்ன செய்கிறான், அனுப்புகிறான். சுழல் காற்று உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கும் பாருங்க பிசாசு இப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலையில் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான், சுழல் காற்றை கொண்டு வருகிறான். ஆனால் நாம் வந்து அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பாருங்க பயந்தாங்க, வந்து அவரை வந்து என்ன செய்கிறாங்க, எழுப்புறாங்க. ஒருத்தர் வந்து இப்படி சொன்னார் பாருங்க, அந்த அந்த பெரிய பலத்த சுழல் காற்று எப்படி ஏன் வந்துச்சு தெரியுமா பிரதர், பிதாவாகிய தேவன் தான் பிரதர் அனுப்பினார் அப்படின்னாரு. எங்க போய் தடவிட்டு கிடக்குறாங்க பாருங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை பற்றி சொல்லும் போது தேவன் தான் அந்த காற்றை அனுப்பினார். ஏன்னா தேவன் இயேசுவையும் சீஷர்களையும் சோதிக்கிறார்னு போட்டிருக்குது இல்லையா பைபிள்ல, மனுஷர்களை சோதிக்கிறார்னு போட்டிருக்குது, புடமிடுகிறார்னு போட்டிருக்குது இல்லையா. அதனால அவர் தான் அந்த காற்றை அனுப்பினாரு. இப்படி நிறைய பேர் நம்புறாங்க. என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு கர்த்தர் தான் பிரதர் காரணம், கர்த்தர் அவருடைய அனுமதி இல்லாம இது நடக்குமா அப்படின்னு அனைவரும் நினைக்கிறாங்க. இல்ல அருமையானவர்களே, படகுல படுத்திருக்கிறது யாருன்னா பிதாவாகிய தேவன் தான் இயேசுங்கிற பேர்ல நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஏசாயா அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறான், அவருடைய நாமம் நித்திய பிதா. எல்லாம் சொல்ல நித்திய பிதா. நித்திய பிதா தான் அங்க இருக்கிறாரு, படகுல இருக்கிறாரு. அவர் எப்படிங்க தனக்கு விரோதமா காற்றை எழுப்பி விடுவாரு? நெவர், ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாரு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த பிரச்சனைக்கும் நம்முடைய தேவன் காரணரே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், என்றைக்குமே நமக்கு நல்லவராக இருக்கிறாரு. கவனிங்க, சீஷர்கள் அப்படி நம்பல. எப்படி நம்பல? தேவன் தான் அந்த புயலை அனுப்பி இருக்கிறாரு அப்படி நம்பல. தேவன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி நம்பி இருந்தாங்கன்னா அவரை வந்து எழுப்பி இருக்க மாட்டாங்க. வந்தாங்க, அவரை எழுப்புனாங்க, அவர் எழுந்தாரு. எழுந்த மாத்திரத்தில் காற்றே இறையாதே கடலே அமைதலாருன்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் காற்று அமர்ந்து கடல் நினைச்சிருச்சு, அமைதி ஆயிடுச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால் நாம வந்து பயந்து அங்கலாச்சு, ஆண்டவரே இப்படி காத்தடிக்குதேன்னு சொல்லி அவரை போய் சீஷர்கள் எழுப்பின மாதிரி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய, அதை கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. அங்கலாய்க்க கூடாது, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசி அதை பார்த்து பேசணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் பேசினா நடக்கும்? உங்க வாயில தாங்க அற்புதம் இருக்குது. உங்க கையில கர்த்தர் அதிகாரத்தை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பாஸ்டர் நான் சொன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்லணும்? பிரச்சனையே இயேசுவின் நாமத்தில் அடங்கு, என் குடும்பத்தை விட்டு போ, என் சரீரத்தை விட்டு வியாதியே இயேசுவின் நாமத்தில் போ. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்னு விசுவாசிக்கிறீங்க? இப்படி சொன்னா நான் சொல்லுறேன், நீங்க சொன்னபடிதான் ஆகும்.
கர்த்தர் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். எவனாயிலும் பெரிய ஊழியக்காரர் பார்த்து சொன்னா அப்படி சொல்லல, பெரிய தீர்க்கதரிசிகள் சொன்னா நடக்கும் அப்படி சொல்லல. எவனாயிலும், அதாவது என்னை விசுவாசிக்கிற எந்த விசுவாசி ஆயிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஒருவேளை ஆகும் சொல்லல, ஆகும், கண்டிப்பா ஆகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். பாருங்க, நாம சொல்லுகிறபடி ஆகும். சீஷர்கள் அன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லை, அதனால இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, எது மேல விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே அக்கறைக்கு போவோம், வார்த்தையில சொல்லியிருந்தேன், அக்கறைக்கு போவோம் சொல்லியிருந்தேனே, அந்த வார்த்தையை ஏன் விசுவாசிக்கலன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு வந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துட்டு விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது சுழல் காற்று அமர்ந்து போயிடும், கடல் கொந்தளிப்பு அமர்ந்து போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு பிரசங்கியார் இருந்தார் பாருங்க, அலெக்சாண்டர் டவி என்கிற ஒரு பிரசங்கியார். அவர் வந்து அமெரிக்க தேசத்தில் இருந்தவர், ஆஸ்திரேலியாவில் போய் ஊழியம் செஞ்சவர். பாருங்க, இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த பசிபிக் மகா சமுத்திரம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பசிபிக் மகா சமுத்திரத்தை கடந்து ஆஸ்திரேலியாவில் இந்த கப்பல் பிரயாணத்தில் தான் போய் வந்து ஊழியம் செஞ்சாராம். அந்த நாட்களில் ஏர்பிளைன்லாம் இல்லை. அவர் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறாரு, அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு 11 முறை போனாராம் வாழ்க்கையில். அவருடைய ஊழிய காலத்தில் 11 முறை போயிருக்கிறாரு. சொல்கிறார், ஒரு முறை கூட தவறாமல் பிசாசு காற்றையும் அலையும் என்னுடைய பிரயாணத்தில் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் நான் வந்து ஒரு விசுவாச பிரசங்கியார். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க, ஆனால் விசுவாச பிரசங்கியார்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. இயேசு ஒரு விசுவாச பிரசங்கியார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால தான் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு. சில பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க விசுவாசத்துக்கு விரோதமாக போராடுறதுலேயே இருக்கிறாங்க. அவங்க செய்தியெல்லாம் கேட்டால் இருக்கிற விசுவாசத்தையும் பாலடிச்சிருவாங்க. அருமையானவர்களே, இவர் பாருங்க விசுவாச பிரசங்கியார். ஆஸ்திரேலியாவில் போய் மக்கள், ஏராளமான மக்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர் பாருங்க. அவர் 11 முறை போயிருக்கிறேன், 11 முறையும் காற்று எழும்பினது, கடல் கொந்தளித்தது என்று சொல்லுகிறாரு. ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த கடல்ல காற்று எழும்பும் போது, இந்த அலை எழும்பும் போது, அந்த கப்பல்ல அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து அவர் சொல்லுவாராம், இயேசுவின் நாமத்துல காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. இப்படியே சொல்வாராம், இயேசுவின் நாமத்துல காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. அவர் சொல்றாரு, 11 முறையும் நான் கட்டளை கொடுத்தேன், 11 முறையும் காற்று அமர்ந்தது, 11 முறையும் கடல் அமைதி ஆயிட்டு. பிசாசு என்னை வந்து கடல்ல மூழ்கடிச்சு ஊழியத்தை பாலடிக்கிறதுக்கு அவன் காற்றையும் கடலையும் ஏவி விட்டான். ஆனா நான் எழுந்து நின்று விசுவாசத்துல ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய பிரசங்கியாரு, அவர் ஜெயிக்கலான்னு யோசிக்காதீங்க. சாதாரண விசுவாசிகள் சொன்னா நடக்கும். சாதாரண விசுவாசிகள் சொன்னா அருமையான சூழ்நிலைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். திருப்போம் உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7-8 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். பாருங்க, முதல்ல சொல்றாரு பலம் கொண்டு திடமனதாயிரு, அப்புறம் சொல்றாரு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள நீ என்ன செய்வ, நடத்திட்டு போவா அப்படின்னு சொல்லி மோசே வந்து யோசுவாவுக்கு சொல்றாரு. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இவர் வந்து அனுபவம் இல்லாத ஒரு ஊழியக்காரர் இந்த யோசுவா. இந்த மோசே இவர் வந்து வயசு தான் 120, ஆனா கண்ணு ரொம்ப பிரகாசமா இருக்குது, பலன் குன்றவே இல்லை. அது மட்டும் இல்ல, கர்த்தர் வந்து அந்த நேபோ மலையில ஏறிவான்னு சொல்றாரு. மோசே 120 வயசுல மலை மேல ஏறி போறாரு. 120 வயசுல பொதுவா ஈஸி சேரை விட்டு எழும்பவே மாட்டாங்க ஆட்கள், அக்கடான்னு கிடப்பாங்க. ஏன்னா வயசு 120,
ஆனா இவர் பாருங்க, மோசே மலை மேல ஏறி போறாரு. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நம்முடைய ஆவியையும் பலப்படுத்துகிறவர் அவர், நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்துகிறவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மோசேயின் தேவன் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, பாருங்க, சாகிறதுக்கு மோசேட்ட எந்த அறிகுறியுமே கிடையாது. அவ்வளவு நல்லா இருக்கிறாரு. யோசுவா எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு மோசே வந்து சொல்றாரு, நான் மறிச்சு போயிடுவேன், நீ தான் அந்த ஜனங்களை என்ன செய்யணும், கானான் தேசத்துக்குள்ள நடத்திட்டு போகணும். யோசுவாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 30 லட்சம் மக்களை கானானுக்குள்ள என்ன செய்யணும், நடத்திட்டு போனோம். அருமையான யோசுவாவுக்குள்ள பெரிய கலக்கம், பெரிய அங்கலாய்ப்பு. மோசே இவ்வளவு பெரிய மனுஷன், எகிப்து தேசத்துல பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். பார்வோனை ஒன்னும் இல்லாமாக்குனாரு. அவனுடைய சேனையை நடுக்கடலுக்குள்ள வச்சு அமிழ்த்துவதற்கு இவர் கருவியா இருந்தாரு. கடல் பிளப்பதற்கும், வானத்திலிருந்து மன்னா வருவதற்கும், கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருவதற்கும், பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்கள் நடப்பதற்கும் இந்த மோசே ஒரு காரணமா இருந்தாரு. பெரிய அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனா அவரு இப்ப இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய அங்கலாய்ப்பு, கலக்கம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ திகைக்கவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் செய்யறாரு, சொல்லுறாரு. அப்புறம் ஒன்று சொன்னாரு, அதான் முக்கியம், கவனிங்க. அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, அதுக்கு பதிலா என்ன செய்ய, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல, இந்த வேத புஸ்தகத்துல தியானமா இருந்து இது மேல என்ன செய்ய, விசுவாசம் வை. யோசுவாவே, இது மேல நீ விசுவாசம் வைப்பாயானால் மோசே என்ன செய்ய முடியுமோ அதை உன்னாலையும் செய்ய முடியும். ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட பலனை உனக்கு கொடுக்கிறது. யோசுவா பிடிச்சிட்டாரு, கவனிங்க. கர்த்தர் சொன்ன உடனே அந்த வசனத்தை பிடிச்சிட்டாரு. கரெக்டா பாருங்க, இந்த ஜனங்களை நடத்திட்டு கானானுக்குள்ள போய், கானான்ல பாருங்க அந்த ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யோசுவா 10ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பல ஜாதிகளோட சண்டை போட்டு எல்லாரையும் விரட்டுறாரு. எல்லாரையும் விரட்டி அடிச்சு ஜெயம் எடுத்து அந்த கானான் தேசத்தையே சுதந்திரிச்சு எல்லாத்தையும் பாருங்க பங்கு போட்டு, எல்லாம் நிலத்தை பங்கு போட்டு ஒவ்வொருவருக்கும் நிலம் கொடுத்தாச்சு. நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க, ஒன்றும் இல்லாதவங்களா இருந்தாங்க. அவங்கள பாருங்க கூட்டிட்டு வர்றாரு. அப்புறம் யோசுவா தலைமையில் அவங்கள வந்து கானானுக்குள்ள கொண்டு போய் அங்கே வந்து நிலங்களை பங்கு போட்டு, அருமையானவர்களே, பெரிய முதலாளிகளாக மாத்திட்டார் இந்த இஸ்ரவேல் மக்களை. ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க இப்போ நிறைய நிலங்களை உடைய முதலாளிகளா மாறிட்டாங்க. நம்ம ஆண்டவர் அதில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அடிமைகளை எடுத்து முதலாளிகளாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயர்வை கொடுக்கிற கர்த்தர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். பிரைஸ் தி லார்ட். யோசுவா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சார். உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் பங்கு போட்டு அற்புதமா பாருங்க, கடைசியில அந்த ஃபேர்வெல் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா செய்யுங்க, பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி அருமையான அவ்விதமாக வெற்றி சிறக்க பண்ணினார். யோசுவா வெற்றி சிறந்தான் என்பதை தெரிந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டான், வெற்றி சிறந்தான். கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிங்க அருமையானவர்களே, வாழ்க்கையில் வெற்றி சிறக்கணுமா, செய்கிற தொழிலில் ஒரு பெரிய விருத்தி உண்டாகணுமா, வருமானம் பெருகணுமா, என் வசனத்தை கவனின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என்னங்க வசனத்தையே கவனிச்சுட்டு இருந்தா போதுமா, பொழப்ப கவனிக்க வேண்டாமான்னு கேட்டாரு. அதனால தான் பிரதர் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் சில நேரங்களில் வேலைக்கு போயிடுறேன். 6 நாள் வேலை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை. ஏன்னா இவர் பொழப்ப கவனிக்கிறாராம். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. அதான் ஒரு பிரசங்கர் சொல்றாரு, சில ஆட்கள் ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறாங்க. ஒர்க்கஹாலிக்னா ஆல்கஹாலிக்னு ஒரு பேர் இருக்குது பாருங்க. ஆல்கஹாலிக்னா சாராயத்துக்கு அடிமை, ஒர்க்கஹாலிக்னா வேலைக்கு அடிமை. சில ஆட்கள் நான் பிரயாசப்பட்டு, நான் கஷ்டப்பட்டு, நான் உழைச்சி, நான் முன்னால நினைச்ச போறேன் வரப்போறேன்னு சொல்லி அருமையான மாங்குன்னு நிறைய பேர் நினைச்சாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்குறாங்க. அருமையானவர்களே, இப்படி வேலை செஞ்சதுனால கடைசியில் பலன் என்ன தெரியுமா, அநேகருடைய வாழ்க்கையில் வருத்தம் தான். ஏன்னா பைபிள்லேயே போட்டிருக்குது,
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை என்ன செய்கிறீர்கள்? சாப்பிடுகிறீர்கள். ஆனா அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில கொஞ்சம் பிரியமா இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சா அந்த தேவன் அருமையானவர்களே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுகிறார், வருமானத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பேதுரு இருக்கிறானே, இப்படிதான் அவன் பெருக்கத்தை கண்டடைஞ்சான் பாருங்க. அதுக்கு முன்னாடி இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒர்க்கஹாலிக், வேலைக்கு அடிமை, ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்கணும், எங்கெங்கெல்லாம் போடணுமா அங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்ட ஆள் அவரு. கடைசியில் ஒன்றும் கிடைக்கல, ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்கல. இப்போ காலையில் இயேசு வர்றாரு. இயேசு வந்த உடனே படகை இயேசு கேட்குறாரு, படகு கொடுத்தாரு. படகு கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டுட்டு இப்போ இயேசு பேசின பிரசங்கத்தை கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறாரு. நிறைய மக்கள் கேட்டாங்க, அதில் பேதுரும் கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போதான் வார்த்தையை கேட்குறாரு. வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் வார்த்தையின் மேலே விசுவாசம் வந்துருச்சு. அருமையானவர்களே, வார்த்தை மேலே விசுவாசம் வந்த உடனே பிரசங்கம் முடிஞ்சிட்டு இயேசு சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறாரு. இப்ப பேதுரு சொல்றாரு, ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்ல உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொல்லி வலையை போட்டான். பைபிள்ல போட்டிருக்கு, வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2 படகுகள் அமலத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். எங்கிருந்து வந்துச்சுங்க அந்த திரளான மீன்கள்? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. நான் சொல்லுறேன், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறதா இருக்கிறது. கையின் பிரயாசத்தில் பெருக்கம் வேணுமா, முன்னேற்றம் வேணுமா? கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை கவனி. பாஸ்டர் சாம் நல்லா சொன்னாங்க பாருங்க. யாரோ ஒரு வேத வல்லுனர், அவர் வந்து கணக்கு போட்டாராம், 2 வாரத்தில் பிடிக்கிற மீனை ஒரே தடவையில் பிடிச்சாராம். ஒரே தடவையில் 2 வாரம் பிடிக்கிற மீன். பிரயாசப்பட போறேன்னு சொல்லி ஆட்கள் 20 வருஷமா பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வேலையை செய்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு 20 வருஷத்துல கிடைக்கிற அந்த பலனை 1 வருஷத்துல கர்த்தர் கொடுக்க முடியும். கர்த்தர் அருமையானவர்களே வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சூழ்நிலை மோசமா தான் இருந்துச்சு பேதுருவுக்கு, ஆனா வார்த்தையை பிடிச்சாரு. வார்த்தையை விட்டுருந்துருக்கலாம், அநேகர் அப்படி விட்டுருவாங்க. ஏன்னா ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சாங்க, இப்போ என்ன காலையில் வந்து சொல்றீங்க பகல்லெல்லாம் மீன் கிடைக்காது, அதனால என் அனுபவமே அப்படிதான், அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அநேகர் விட்டுருவாங்க. ஆனா பேதுரு அந்த பொல்லாத சூழ்நிலையில் மத்தியில், அந்த மோசமான சூழ்நிலை மத்தியில் வசனத்தை பிடிச்சாரு, வசனத்து மேல விசுவாசம் வச்சாரு, பயங்களை தூக்கி எறிஞ்சாரு. அருமையானவர்களே, ஏராளம் மீன் கிடைச்சிச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க கைகளின் பிரயாசத்தை அப்படி கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாருங்க? ஏராளம் கர்த்தர் கொண்டு வருவார் விசுவாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 10:22 மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதனோட வேதனையை கூட்டார். ஆகவே பொல்லாத சூழ்நிலையில புறக்கணிச்சு தள்ளி கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கங்க. ஈசாக்கும் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எல்லா தேவனுடைய மக்களும் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகள் வந்தபோது அது மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை செஞ்சாங்க, விசுவாசாங்க. நான் கடைசி ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்துச்சு. வந்த உடனே அந்த பொல்லாத சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு பெரிய அளவில் அவனை நினைச்சாரு, ஆசீர்வதிச்சு பெருக்கி கொடுத்தாரு, அவனை 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க. என் வாழ்க்கையில் ஒரு முறை படிப்பே வராத ஆள் நான், ஆனால் ஆண்டவரை சந்திச்ச உடனே ஆண்டவர் எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தாரு. இந்த களிமண் மூளையை கொஞ்சம் நல்ல மூளையாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அற்புதமானவர் பாருங்க. டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் எம்ஏ முடித்தேன். எம்ஏ முடித்த உடனே எம்ஏல வந்து பாருங்க காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கே ஆச்சரியம்.
நான் நல்லா படிக்கிறேன்னு உடனே பாருங்கள், அங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என் மேலே கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிற பையன், கொஞ்சம் கீழ்படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன் உடனே என் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு பாசம். அவே ஒருத்தர் வந்தார், வந்து தம்பி நீ எம்ஏல ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டப்பா, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, அதனால் நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஊரில், ஆந்திராவில், அவருக்கு ஒரு லெட்டர் தர்றேன், அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, நல்ல பையன் யாராவது இருந்தா அனுப்பி கொடுங்க இந்த ஹையர் கிளாஸுக்கு டீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அவர் ஸ்கூல் வச்சுருக்கிறாரு. அதனால் நீ வந்து அங்கே போ, நான் இந்த திங்கக்கிழமை நீ வா, நான் லெட்டர் தர்றேன், அங்கே போய் நீ டியூட்டியில் உடனே ஜாயின் பண்ணிடலாம், நான் சொன்னால் உடனே எடுத்துக்கிடுவார் அப்படின்னாரு. இன்னொருத்தர் வந்தார் பாருங்க, அவர் சொன்னார், தம்பி நீ ஹைதராபாத்துக்கு போ அப்படின்னாரு. இன்னொரு ப்ரொஃபஸர் வந்தார், நீ சென்னைக்கு போ அப்படின்னாரு. பலரும் பல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமானவர் ஒருத்தர் வந்தார், அவர் என்ன சொன்னார்னா, நீ டெல்லிக்கு போனார், நீ ஐஏஎஸ் அகாடமிக்கில் போய் படித்து நீ நல்லா பெரிய ஆளாக வந்துடலாம், நீ அங்கே போ அப்படின்னாரு. நான் கடைசியில் பார்த்தேன், இவங்கெல்லாம் பல மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஆனால் நம்ம கேட்க வேண்டிய ஆள்கிட்ட தான் கேட்கணும். அவர் கர்த்தர், இயேசு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்கிறார், நீ மதுரையிலே இருன்னாரு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே நீ மதுரையில் இருக்க சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே இருந்தன்னா கூட கொஞ்சம் நீ வசனத்தை கேட்டுக்கலாம், கூட கொஞ்சம் விசுவாசத்தில் நீ என்ன செய்யலாம், வளர்ந்துக்கலாம். என்ன அறிகிற அறிவில் நீ கூட கொஞ்சம் வளர்ந்துக்கலாம் மகனே, அதனால நீ மதுரையிலே இருந்தாரு. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், பேசாம மதுரையிலே இருந்துருவோம். பாருங்க, இங்கே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு இங்கேயே இருந்துட்டேன். நான் இங்கே இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக. அவர் ஈசாக்கிட்ட சொன்னார் பாருங்க, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற தேசத்தில் குடியிருன்னு கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நம்பி அவன் குடியிருந்தான், அதனால பெரிய பெருக்கத்தை கண்டிருந்தான். நானும் பாருங்க கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிச்சு என்னை இருக்க சொன்ன இடத்துல மதுரையில் பேசாம இருந்துட்டேன். நான் சொல்றேன், ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுடைய மக்களே, பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுக்க வரும்போது தேவனுடைய வார்த்தையுடைய வழி நடத்தலையும் பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தா எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு மேற்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். ஈசாக்குக்கு சொன்ன அதே வசனம் தான் நமக்கு. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை பேர்த்து சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.